अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलाला व कुल्ल दलालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிக்கப்பட்ட சமூகத்தார் என்ற தொடர் பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் முதலில் அழிக்கப்பட்ட சமூகத்தாரான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பல்வேறு சமூகத்தாரை அழித்து ஒழித்திருக்கிறான். வகம் அஹ்லக்னா மினல் குரூனி மின் பஅதி நூஹ், நூஹுக்கு பிறகு எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான். அழிக்கப்பட்ட சமூகத்தில் முதல் சாரார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார். இவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்றால், பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்ற மனிதனை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய கடும் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடிய செயலை அவர்கள் செய்தார்கள். விபச்சாரம் இல்லை, திருடுவதில்லை, கொலை இல்லை, அதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை அவர்கள் செய்தார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்களை அழித்தான். அது இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை அவர்கள் செய்தார்கள். இணை வைப்பை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவமாக அல்லாஹ் அதை அறிவித்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தார்கள். அழிக்கப்பட்ட சமூகங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறார்கள். எல்லா சமூக மக்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அவர்களும் இணை வைத்தார்கள். ஆது சமூகம் இணை வைத்தார்கள். சமூது சமூகம் இணை வைத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் இணை வைத்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் இணை வைத்தார்கள். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக திகழ்ந்த கூட்டத்தாரும் இணை வைத்தார்கள். அழிக்கப்பட்ட சமூகங்களை எடுத்து பார்த்தால் எல்லோரும் இணை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையில் இணை வைப்பாளர்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கும் மற்ற சமூகங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்றால், மற்ற சமூகங்கள் எல்லாம் இணை வைப்போடு வெவ்வேறு பாவங்களையும் சேர்த்து செய்தார்கள். ஓரினை சேர்க்கையில் சில பேர் ஈடுபட்டார்கள், சில பேர் அளவை நிறுவையில் மோசடி செய்தார்கள், சில பேர் அந்த மாதிரி மற்ற மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு கொடுமைப்படுத்தி கொண்டு பிறருடைய உரிமையில் கை வைத்து கொண்டு இது போன்ற பாவச் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை அவர்கள் மற்ற பாவங்களை அவர்கள் செய்யாவிட்டாலும், அது செய்தார்களா இல்லையா என்று குர்ஆன்ல சொல்லப்படவில்லை, ஆனால் அவர்கள் ஒரே ஒரு பாவத்திற்காக அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அது என்ன பாவம்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள். 7வது அத்தியாயம் 59வது வசனம், யா கௌமி அபுதுல்லாஹ், என் கூட்டமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை விட்டால் உங்களுக்கு கடவுள் ஏது? அல்லாஹ்வை விட்டால் வேறு யாரை நீங்கள் வணங்கலாம்? எப்படி நீங்கள் வணங்கலாம்? அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு இவ்வாறு ஏகத்துவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்தார்கள். எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை தான் முதலில் சொன்னார்கள். அழிக்கப்பட்ட சமூகங்களுக்கு முதலில் சொன்னது இந்த ஏகத்துவம் தான். அவர்கள் இந்த ஏகத்துவத்திலே தடம் புரண்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். அல்லாஹ் அதை பல்வேறு இடங்களில் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறை தூதரை நாம் அனுப்பினோம். அந்த இறை தூதர் அந்த சமூக மக்களிடம் அவர் சொன்னார், அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ்வை விடுத்து மற்ற சக்திகளை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று சொல்லாமல் எந்த ஒரு இறை தூதரையும் நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை மக்களுக்கு சொன்னார்கள். இணை வைப்பை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காகத்தான் வந்தார்கள். அழிக்கப்பட்ட எல்லா சமூக மக்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திலே ரொம்ப பிடிவாதமாக அவர்கள் இருந்தார்கள். இந்த இணை வைப்பு அவர்களிடம் எப்படி வந்தது அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூதாதையர் யார் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நூஹ் நபி. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய நாம் எல்லோருமே, மனிதனாக பிறந்த எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். மற்ற அனைவரையும் விட, நம்மை விட, அதற்கு பிறகு வந்த பல்வேறு சமூகங்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலத்தால் நெருக்கமானவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். பிறகு அவர்களிடத்தில் எப்படி இணை வைப்பு வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து எத்தனை வருடங்கள் கடந்து விட்டது? 1438 வருடங்கள் ஆகிறது. இணை வைப்பு இருக்குதா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லிக்கொண்டு, குர்ஆனை விசுவாசிப்பதாக சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புவதாக சொல்லிக்கொண்டு மக்கள் இந்த சமூகத்திலே இணை வைக்கக்கூடிய மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். அது இப்போ உருவானதல்ல. எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சு ஒரு 200 வருடத்திலேயே ஷியாக்களின் மூலம் இந்த இணை வைப்பு உருவாகிவிட்டது. அவர்கள் தான் இணை வைப்பை உருவாக்கியவர்கள். ஆக நபி அவர்கள் மரணித்து 200 வருடத்திலே இணை வைப்பு உருவாகிவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து அப்போ அந்த சமூகத்தில் இணை வைப்பு இல்லை உருவாகாமல் இருக்குமா? அந்த சமூகத்திலையும் இணை வைப்பு உருவானது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வளவு என்ற தகவல் ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அஷரத்து குரூன், 10 நூற்றாண்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எவ்வளவு இடைவெளி? 10 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. ஆனால் இணை வைப்பு எப்போது வந்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இணை வைப்பு மிகைத்து விட்டது. எல்லா இடங்களிலும் இணை வைப்பு, அந்த சமூகமே இணை வைக்கக்கூடிய சமூகமாக உருவாகிவிட்டது. அல்லாஹ் எப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்புகிறான் என்றால் அந்த சமூகத்திலே நன்மைகள் குறைந்து அல்லது நன்மைகளே எடுபட்டு போய் தௌஹீதே இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் இணை வைக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விட்டது. அப்போதுதான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த இணை வைப்பில் அவர்கள் முன்னோர்களாக வாழையடி வாழையாக பல்வேறு சமூகத்தை கடந்து அவர்கள் இணை வைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்புகிறான். இந்த இணை வைப்பு வந்தது எப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே
இணை வைப்பு வந்த வழியை நாம் சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய பேர் இணை வைக்க மாட்டாங்க. முஸ்லிமாக தன்னை சொல்லிக்கொண்டு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் இணை வைப்பில் எப்படி விழுந்தார்கள் என்ற விஷயத்தை சிந்தித்து பார்த்தால் இவர்கள் கண்டிப்பாக இணை வைக்க மாட்டாங்க. அதிலிருந்து அவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஏன்னா ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் முஸ்லிமாக இருந்தார்கள், இஸ்லாத்திலே உறுதியோடு இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் குழந்தைகளும் அவர்களும் இதே இஸ்லாமிய கொள்கையில் தான் இருந்தார்கள். இப்படி நபியுடைய பரம்பரையிலே வந்து இணை வைக்காத ஒரு சமூகமாக அந்த சமூகம் உருவாகி கொண்டு வளர்ந்து கொண்டு பெருகி கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் தான் திடீரென்று இணை வைப்பு ஒரு சமூகத்திலே உருவாகிறது. அது பெருக்கெடுத்து இணை வைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டமாக ஒரு கூட்டமே உருவாகி விடுகிறது. அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். அது எப்படி இந்த இணை வைப்பு வந்தது என்று பார்த்தால் சஹீஹுல் புகாரியில் இதற்கான விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 4920வது ஹதீஸ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கிய சிலைகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் வணங்கிய சிலைகள் என்னென்னவென்றால், லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅம் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. வத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், சுபாஐ நீங்கள் விட்டுவிடாதீர்கள், யகூஸை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், நஸ்ரையும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இந்த 5 யாருன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் வணங்கிய சிலைகள். அல்லாஹ்வுக்கு இந்த சிலைகளைத்தான் அவர்கள் இணை கற்பித்தார்கள். இந்த 5 பேர்களும் என்ன பெயர்கள்? சும்மா ஏதாவது ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு இதுக்கு வத்த, இதுக்கு பேர் சுவா, இதுக்கு பேர் யகூஸ், இதுக்கு பேர் யஊக், இதுக்கு பேர் நஸ்ரு என்று ஏதாவது ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அதற்கு இந்த பெயர்களை சூட்டி இப்படி அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள் என்றால் கிடையாது. எல்லா இணை வைப்புக்கும் பின்னால் அதற்கு பின்புறத்திலே ஒரு காரணங்கள் இருக்கும். சில நல்ல காரணங்கள் கூட இருக்கும். சில நல்ல மனிதர்கள் கூட அதற்கு காரணமாக இருப்பார்கள். அதனால் அந்த இணை வைப்பு சரியாகி விடாது. வத்து என்பது சிலை. இந்த 5 நபர்களும் சிலைகள் தான். இந்த சிலைகள் வந்ததற்கு என்ன காரணம்? இந்த வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் இவர்கள் எல்லாம் நல்லடியார்கள். இவர்களெல்லாம் யார்? அவுலியாக்கள். இன்னைக்கு நிறைய பேர் அவுலியாக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, பார்க்குறோமா இல்லையா? அந்த அவுலியா இந்த அவுலியா நிறைய அவுலியாவை சொல்லுவாங்க. அதெல்லாம் அவுலியான்னு இவங்க சொல்லிக் கொண்டு வேண்டியது தான். உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்களா என்பதற்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது. அவுலியாக்களை சொல்லி அதன் பெயரால் இணை வைக்கலாம் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் செஞ்சது எவ்வளவோ பரவாயில்லை. அவங்க அழிக்கப்பட்டிருக்க கூடாது. அவங்க செஞ்சதும் சரிதான். அவுலியாக்களின் பெயரால் இணை வைக்கலாம் என்றால், ஏனென்றால் அவர்கள் அட்ரஸ் இல்லாத நபர்களை எல்லாம் அவுலியா என்று சொல்லவில்லை, தீயவர்களை இறைநேசர் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவரிடத்தில் இணை வைப்பு எப்படி வருகிறது? இந்த 5 நபர்களும் நல்லடியார்கள் தான், இறைநேசர்கள் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தெரிவிக்கிறாங்க, இவங்கெல்லாம் சாலிஹீன்கள், சாலிஹீன்களாக இருந்தார்கள். அதை அவங்க சும்மா சொல்ல முடியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை சுயமா சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுத்தான் இது போன்ற தகவல்களை அவர்களால் சொல்ல முடியும், இல்லை என்றால் சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் நல்லடியார்களாக வாழ்ந்தவர்கள். பிறகு எப்படி அவர்களுக்கு சிலை? நல்ல மனிதர்கள் இறந்தவுடன் பொதுவாக நல்ல மனிதர் என்று வந்தால் அவர் மேலே அன்பு இருக்குமா இல்லையா? அந்த காலத்து மக்களுக்கு, பின்னாடி வந்த மக்களுக்கு வேணால் வத்து சுவாவை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வத்து மேலே ஒரு அன்பு. சுவா, யகூஸ், யஊக், நஸ்ரு இந்த நபர்கள் மனிதர்களிலேயே ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சில வரலை, அவர்களை எல்லாம் பின்வந்த மக்கள் வணங்கலை. ஆனால் பர்டிகுலராக இந்த 5 பேரை மட்டும் வணங்கியிருக்காங்கன்னா அந்த 5 பேரிடத்துல யாரிடத்திலும் இல்லாத சிறப்பம்சங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதான வழங்க முடிகிறது. மற்ற நல்ல மக்களிடம் இல்லாத சிறப்பம்சங்கள், திறமைகள், நற்குணங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல அமல்கள், இபாதத்துகள், மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு
மக்களுடைய உள்ளங்களை இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மரணித்தவுடன் அவர்கள் மேலே உள்ள அன்பு கொண்ட மக்களிடம், கொள்கையில் சரியாக இருந்தால், ஏகத்துவ கொள்கை உறுதியாக அவர்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் வழிகட்டு போயிருக்க மாட்டார்கள். ஆனால் பலகீனமான ஈமான் பலகீனமான மக்களிடம் சைத்தான் வந்தான். அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? சைத்தான் இப்படி தான் வருவான். அவங்க அப்படிப்பட்டவங்க தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கிறக்கா நீயே வழிகட்டு போகிற. அவங்க நல்லவங்க தான். ஆனால் அறியாத மக்கள், ஈமான் பலகீனம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மக்கள் மேலே உள்ள அன்புல சைத்தான் வந்து அவருடைய உள்ளத்தில் போட்டான். இதெல்லாம் அறிவிப்புகளில் வருது, ஹதீஸ்களில் வருது. அவருடைய உள்ளங்களில் போட்டான். அவரெல்லாம் எப்படிப்பட்டவர், அவர் இறந்து விட்டார், அவரை நம்ம மறக்கலாமா? ஆரம்பிக்கிறது இப்படி தான். ஆரம்பம் வந்து அவரை நம்ம வணங்கணும்னு சைத்தான் போட மாட்டான். ஏன்னா ஆரம்பத்திலேயே அவங்களையெல்லாம் நம்ம வணங்கணும்னு சொன்னால் யாரும் சைத்தான் பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்படி சைத்தான் சொல்லலை. அவன் எப்படி இந்த இணை வைப்புக்கு மக்கள் இழுத்துட்டு போவான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுத்துட்டு போவான். எடுத்தோனையும் படார்னு படுகொலியில் தள்ள மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்து தான் படுகொலியில் அவன் தள்ளுவான். அப்படி தான் நூஹ் நபியுடைய சமூக மக்களை அவர்கள் படுகொலியில் தள்ளினான் சைத்தான். அப்போ நல்லவர்களை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நல்லவருடைய கபூரில் போய் கொஞ்சம் போய் உட்கார்ந்தோம்னா அவங்களுடைய நினைப்பு நமக்கு இருக்கும். அல்லாஹ்வுக்காகத்தான் அவங்கள நினைக்கிறோன்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க மேலே இவங்க பிரிய வச்சது எதுக்கு? அல்லாஹ்வுக்காகத்தானே, வேற எந்த ஒரு காரணங்களும் கிடையாது. ஷிர்க்குடைய துவக்கம் எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வுக்காக தான் அவங்க அன்பு வச்சிருப்பாங்க. அந்த அன்பை காரணமாக வச்சு, ஒரு நல்ல விஷயத்தை காரணமாக வச்சு தான் சைத்தான் வழிகெடுப்பான். வழிகேடுகள், பாவங்கள், இணை வைப்புகள், பிதஅத்துகள் எல்லாமே பாருங்க, ஒரு நல்லதை சொல்லித்தான் அது ஆரம்பமாயிருக்கும். அது ஆரம்பித்தது, துவங்கியது எதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக அவங்கள நேசிச்சிருக்கான். அல்லாஹ்வுக்காக நேசி பெண்ணை வந்துருச்சு. அப்போ அந்த நேசத்தை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த நேசத்துடைய அடையாளம் என்னன்னா, அவங்க கபூரில் போய் நம்ம கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? உட்கார்ந்து அவர்களை பற்றி நினைக்கணும் அப்படின்னு சைத்தான் போட்டான். இணை வைப்பு வந்த வழி எப்படி தெரியுதா? இறந்தவர்களை நம்ம மறந்துடக்கூடாதுன்னா அவங்களுக்கு துவா செய், அவ்வளவுதான். இறந்தவங்களை நீ மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அவங்களுக்காண்டி துவா செய். உன்னுடைய பெற்றவங்களுக்காக அல்லது நல்ல மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக துவா செய்யலாம், அவ்வளவுதான். இப்படி நம்ம இறந்தவங்களை ஞாபகம் வைக்கலாம். ஆனால் சைத்தான் எப்படி போட்டா? அவங்கள மறக்கக்கூடாதுன்னா கபூரில் போய் உட்காரணும் அப்படின்னு அவங்களுக்கு வழிகாட்டினான். அவங்களும் கபூருக்கு போனாங்க. கபூரில் உட்காந்து அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ்வை தான் நினைச்சாங்க. அல்லாஹ்வை நினைப்பாங்க, இடையில யாரையும் சேர்த்துக்கிடுவாங்க? அந்த மனிதர்களையும் சேர்த்துக்கிடுவாங்க. இப்படி கொஞ்ச காலம் போனது. சில மனிதர்கள் சில வருடங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இணை வைப்பு வரல, கபூரில் போய் உட்கார்றது மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்ச காலம் ஆனோன்னு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, கபூர் ஜியாரத்தை ஆரம்பத்தில் தடுத்தாங்க. எப்போ தடுத்தாங்க? மக்கள் ஷிர்க்ல இருந்து இன்னும் முழுமையான தெளிவு கிடைக்கல, அவர்களுக்கு இன்னும் ஈமான்ல பிடிப்பு வரவில்லை என்ற நிலை இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நீங்கள் கபூர் ஜியாரத்து போக வேண்டாம்னு தடுத்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் போனாங்கன்னா ஷிர்க்ல போய் விழுந்து கபரை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு சஹாபாக்கள் தௌஹீதெல்லாம் விளங்கின பிறகு, கபருடைய அபாயங்களை எல்லாம் புரிஞ்ச பிறகு, ஷிர்க்குடைய விபரீதத்தை எல்லாம் தெரிஞ்ச பிறகு நபி என்ன செஞ்சாங்க? நீங்கள் கபூர் ஜியாரத்து பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆகிரத்து மறுமை ஞாபகத்தை ஊட்டுன்னு சொன்னாங்க. மறுமை ஆகிரத்தை. அப்போ பலகீனமான ஈமான் உள்ள மக்கள் அந்த கபூரில் போய் உட்கார்ந்தாங்களா? சில வருடங்கள் கழிந்தது. பிறகு சைத்தான் வந்தான். அப்பையும் வந்து என்ன செய்யலை? ஒரு நல்லடியார்களை நமக்கு செலவைக்கணும்னு சொல்லலை. ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவன் இழுத்துட்டு போவான். ரெண்டாவது அவன் சொன்னான், அவங்களுக்கு கபூர் வச்சுருக்கிறோம், அந்த அவங்களுடைய உருவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்குது, அந்த உருவங்களை மறந்து போயிடுவோம். இப்போ உருவம் தெரிஞ்ச ஞாபகம் உள்ள மக்கள்லாம் நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம். பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதுவும் நமக்கு மறந்து போயிடும், அவங்க உருவத்தையும் நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி ரெண்டாவது என்ன வந்துச்சு? கபர் எப்படி மாறிச்சு? உருவமாக. அந்த இடங்களில் அவர்கள் உருவப்படங்களை வரைந்தார்கள். யாருடைய உருவப்படங்களை? இந்த நல்லடியாருடைய உருவப்படங்களை தெரிந்தவர்களை வைத்து வரைந்தார்கள். இப்போ ரெண்டாவது உருவமாச்சு. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் உருவப்படத்துக்கு அனுமதி இருக்குதா? கபரை கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்? அதான் ஷிர்க்குடைய வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைச்சிட்டாங்க. இந்த வழியில் போய் தானே அவன் அழிஞ்சான். முத வழிகிட்டு போனான். முத ஷிர்க்குல போய் விழுந்தான். ரெண்டாவது என்ன? உருவப்படம். உருவப்படத்தை வீட்டில் வைப்பான், என்ன செய்வான்? உருவப்படத்தை வணங்க ஆரம்பிச்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியை நமக்கு அடைச்சிருக்கிறாங்க.
உருவப்படங்கள் நம்ம வைக்கக்கூடாது, வீட்டில் தொங்க விடக்கூடாது, வானவர்கள் வரமாட்டாங்க என்று பல வகையான எச்சரிக்கைகளை நமக்கு கூறி அதை விட்டு நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போ 2வது உருவப்படங்களை வச்சாங்க. அப்பையும் அந்த உருவப்படங்களை அவங்க என்ன செய்யலை, வணங்கலை. இது ஓஹோ இந்த கபூரில் உள்ளவர் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி தான் காலங்கள் கடந்து கொண்டு சென்றது. இப்படி ஒரு தலைமுறை போனது, பின்னாடி ஒரு தலைமுறை வந்தது. போக போக அப்படித்தானே, முன்னாடி உள்ளவன் 6 அடி பாய்ஞ்சா பின்னாடி உள்ளவன் 10 அடி பாய்வான். இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அடுத்து வந்த கூட்டத்தார்கள் சிலைகளை வச்சா என்ன, சிலைகள் செஞ்சால் அது இன்னும் ஸ்தரமாகுமா இல்லையா? உருவப்படத்தை விட சிலை கல்லால் செஞ்சு வடிச்சிட்டோம்னா அது அப்படியே ஸ்தரமாயிரும். உருவப்படங்கள் கூட அடிக்கடி அழியும் போகும், அந்த மாதிரி உள்ளது. சிலைகள் என்றால் அது மிக உறுதியானது. அப்போ இன்னும் அதில் வீரியமாக போனான், பாவத்தில் சிலைகளை உருவாக்கினான். அவனும் வணங்கலை, சிலைகளை உருவாக்கினவனும் வணங்கலை. இதெல்லாம் சிறுக்குடைய வழிகள் தான், சிறுக்கில் போய் உழுகிறதுக்குரிய வாய்ப்பு வழிகள் தான். ஆனால் அவர்களும் இன்னும் சில வணங்கல், அப்பையும் சிறுக்கு இல்லை. சில வருடங்கள் கடந்தது. இந்த சிலை எப்படி வந்துச்சு, இதை உருவாக்கினவன் எதுக்கு உருவாக்கினா, இந்த சிலை யாருடைய சிலை, அவங்க உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க என்ற எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு சமூகம் உருவானது. இந்த சமூகம்தான் நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் இதைத்தான் வணங்கி வந்திருக்கிறாங்க, இதைத்தான் பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி அவன் அந்த சிலைகளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். தேவைகளை கேட்க ஆரம்பித்தார்கள், சிலைகளை வணங்கி விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். இப்படித்தான் ஷிர்க் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்களிடம் வந்தது. இப்படியே வந்து வந்து அந்த மக்கள் ஷிர்க்கிலே ஊறி போய் விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அனுப்புகிறான். அவங்க தான் ரசூல் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளு ரசூல், அவ்வளு ருசுல், ரசூல்மார்களில் முதல் நபர் யார் என்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு கியாமத் நாளில் எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. போய் நீங்கள் தான் முதல் மனிதர், எங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ்விட்ட பேசி எப்படியாவது அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல வர சொல்லுங்கள் என்று பரிந்துரை கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு முடியாது, இந்த நூஹ் இருக்கிறார் அவர்கிட்ட போங்க, அவர் தான் அவ்வளவு ருசுல், தூதர்கள் ரசூல்மார்களின் முதலாவது நபர் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ரசூல் என்றால் என்ன, நபி என்றால் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா இல்லையான்னு கேட்டால் நபி, ஹதீஸ்களிலே தெளிவாக இருக்கிறது, அவங்க நபி தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா என்றால் ரசூல் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள், ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த நபி என்றால் என்ன, ரசூல் என்றால் என்ன, இந்த ரெண்டுக்கு மத்தியில் என்ன வேறுபாடு? இந்த விஷயத்தில் ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச்சரியான விளக்கம் நமக்கு சரின்னு தெரியக்கூடிய அறிஞர்கள் சொன்ன ஒரு விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். நபிக்கும் ரசூலுக்கும் மத்தியில் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. நபி அதாவது அவருடைய வார்த்தை அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நபி என்றால் அறிவிக்கப்பட்டவர், அறிவிக்கப்பட்டவர், வஹி வந்தவர்னு அர்த்தம். ரசூல் என்றால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம், அனுப்பப்பட்டவர், மார்க்க பணி செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுப்பப்பட்டவர், இது அதனுடைய வார்த்தை பொருள். ஆனால் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்னவென்றால், நபி என்றால் காஃபிர்களிடம், அதாவது மாற்று கருத்துள்ள முரண்படக்கூடிய நிராகரிப்பாளர்களிடம் அனுப்பப்படாதவர். ஒத்த கருத்து உள்ள அவருடைய கருத்தை ஏற்று அங்கீகரித்து முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களிடம் அனுப்பப்பட்டவர் தான் யார்? நபி. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம நபின்னு சொல்கிறோம். ஏன்? அவர்களுடைய சமூக மக்கள் எல்லாம் யாருமே காஃபிர் கிடையாது. அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேச்சை கேட்டு தான் நடந்தாங்க, அவங்க நபி. அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. அவங்களாம் எங்கே அனுப்பப்பட்டாங்க? ஏற்கனவே பல நபிமார்கள் வந்த வழியில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி. இப்படிலாம் என்ன செஞ்சாங்க? அந்த நபியுடைய பரம்பரையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்தார்கள். அப்போ சமூக மக்களை, முஸ்லீமாக இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு அவங்க மக்களை வழி நடத்துறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள். ரசூல்மார்கள் யார் என்றால் நிராகரிப்பாளர்களிடம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். ஆக நபிமார்களை விட ரசூல்மார்களிடம் கொஞ்சம் கடின கஷ்டம் இருக்கும். இந்த மார்க்க தாவத்து செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்.
ஏன்னா யாரிடத்தில் அதிகமான பிரச்சனை நம்ம சந்திப்போம்? முஸ்லீமாக இருக்கக்கூடியவரிடத்தில் பிரச்சனைகள் நம்ம குறைவாக சந்திப்போம். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வரும்போது அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆக இதுதான் ரசூலுக்கும் நபிக்கும் உள்ள வேறுபாடு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரசூலாக இருக்கக்கூடிய எல்லோரும் நபியாக இருப்பார்கள். ரசூலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நபியாக இருப்பார்கள். ஆனால் நபியாக இருக்கக்கூடிய எல்லோரும் ரசூலாக இருக்க மாட்டார்கள். நபியாக இருக்கக்கூடிய சில பேர் ரசூலாக இருக்கலாம், நபியாக இருக்கக்கூடியவர் சில பேர் ரசூலாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ரசூலாக இருக்கக்கூடிய எல்லோரும் நபி தான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ்விலிருந்து செய்தி வந்தது, ரசூல்மார்கள் எல்லோருக்கும் செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் எல்லோரும் நபி, ரசூல்மார்கள் எல்லோரும் நபி. நபியா இருக்கிறாங்களே அவங்க எல்லோரும் ரசூலா என்ன கிடையாது. நபியா இருக்கக்கூடிய சில பேரை அல்லாஹ் மாற்று கருத்து உள்ள இறைமறுப்பாளர்களிடம் அனுப்பி இருக்கலாம். அப்படி அனுப்பினால் அவர்கள் நபியாகவும் இருப்பார்கள், ரசூலாகவும் இருப்பார்கள். செய்திகளை கொடுத்து உங்களுடைய சமூக மக்களை வழி நடத்துங்க என்று நிராகரிப்பாளர்களிடம் அனுப்பப்படாமல் ஏற்கனவே முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்களோடு வழி நடத்துறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்களாக இருப்பார்கள், அவர்கள் ரசூல்மார்கள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நெருக்கமான ஒரு விளக்கமாக நமக்கு தெரிகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழிக்கப்பட்ட சமூக மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, நீ திருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தேன்னா அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான். வயு அகைருக்கும் இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் ஒன்று அல்லாஹ் வாழ வைப்பான். எல்லா மக்களையும் அல்லாஹ் வாழ வைக்கிறானா இல்லையா? ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்நாளை கொடுத்துருக்கிறான். அது மாதிரி அல்லாஹ் உன்னையும் வாழ வைப்பான். யுருசிலி சமா அலைக்கும் மிதுராரா, மலைகளை அல்லாஹ் உங்களுக்கு பொழிய வைப்பான், பஞ்சம் உங்களிடத்தில் வராது. வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், காசு பணத்தை கொட்டுவான் அல்லாஹ். ஆண் மக்களை எல்லாம் உங்களிடத்தில் கொடுப்பான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டந்தொரவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, நதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்படி அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் எல்லாத்தையும் பட்டியலிடுகிறார். இது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பூமியிலேயே அல்லாஹ் உங்களை சொகுசாக வாழச் செய்வான். அல்லாஹ்வை நீங்கள் செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? வக்கது ஹலக்கக்கும் அத்துவாரா, உங்களை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான். இன்னைக்கு நீ மனுஷனா உருவாகி இருக்கிறியே, எப்படி உருவான? உன் தாய் வயிற்றுல நீ எப்படி இருந்த? தாய் வயிற்றுல 1 மாசத்துல நீ எப்படி இருந்த? 3 மாசத்துல எப்படி இருந்த? 6 மாசத்துல எப்படி இருந்த? இன்னைக்கு நீ எப்படி வந்திருக்கிற? இதையெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. இந்த வானத்தை பார்க்க மாட்டியா? சூரியனை பார்க்க மாட்டியா? சந்திரனை பார்க்க மாட்டியா? இந்த பூமியில் விளையக்கூடிய செடி கொடிகளை பார்க்க மாட்டியா? அல்லாஹ்வை பற்றி எப்படியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் மூட்ட முடியுமோ எல்லா அடிப்படைகளிலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், நான் செய்யக்கூடிய இந்த காரியத்துக்காக உன்னிடத்தில் நான் கூலி கேட்கவில்லையே. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடம் தான் என்னுடைய கூலி இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு அறிவுள்ள மனுஷனாக இருந்தால், ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அதில் படிப்பினை பெற்றிருப்பான். ஆனால் அந்த சமூக மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாஹாதா இல்லா பஷரு மிசலுக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். அவங்க பார்த்தது என்னன்னா, இவர் நபின்னா அவரிடத்துல நம்மகிட்ட இல்லாத திறமைகள் இருக்கணும்னு பார்த்தாங்க. அவர் நபின்னு சொன்னால் அவர்கிட்ட காசு பணம் இருக்கணும், அதெல்லாம் காஃபியர்கள் எதிர்பார்த்தது. இவருடைய வீடு தங்கத்தால் இருக்க வேண்டாமா? அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இவருடைய வீடு தங்கத்தால் இருக்க வேண்டாமா? இவருக்கு தோட்டந்தொரவுகள் இருக்க வேண்டாமா? இவர் தங்க காப்புகளை போட்டுக்கொண்டு மிடுக்காக வர வேண்டாமா? இதெல்லாம் நபிக்கு தேவையா? இதெல்லாம் நபிக்கு தேவையே இல்லை. நபி இதுக்காக வரவே இல்லை. அவர் வந்ததே வேற நோக்கத்துக்காக. அவர் என்ன கொள்கையை சொல்றாரோ அந்த கொள்கைக்கு அவர் சூட்டபுளான ஆளா என்று பார்க்காம அவங்க என்ன பார்த்தாங்க? இதைத்தான் கேட்டாங்க. அது மாதிரி இவர் ஒரு மனிதர், நபியா வரக்கூடியவர் மனுஷராக இருக்கக்கூடாதான். அவங்க சொன்னாங்க, நபியா வரக்கூடியவர் மனிதராக இருக்கக்கூடாது, அவர் வானவராக இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். அது என்ன, வானவர் அனுப்பினாலும் வேற எதையாவது பேசுவான். இந்த மாதிரியான முரண்டு பிடிக்கக்கூடிய ஆட்கள் சரி ஒரு பேச்சுக்கு வானவர் அனுப்பினா இவன் திருந்துவானு கேட்டால் திருந்த மாட்டான். அது இவனுடைய சுபாவம். யுரீத யதஃபத்தல் அலைக்கும், இவர் ஒரு அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வழிகேடர்களுடைய வழி. எது, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும்போது அவன் அதுக்கு தான் செய்கிறான், இதுக்கு தான் செய்கிறான் என்று அவனுடைய உள்ளத்தில் உள்ள விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் யார் என்றால்
அவர்கள் காஃபிர்கள் தான் அப்படி பேசியிருக்கிறாங்க. இவர் ஏன் இப்படி செய்கிறார் தெரியுமா? அவர் சிறப்பை பெருமைக்கு ஆசைப்படுறாரு, புகழுக்காண்டி இதை செய்கிறாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் வானவர்களை இறக்கி இருப்பான். மா சமிஅனா பி ஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலின், எங்களுடைய முன்னோர்களிடத்தில் நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்கவில்லையே. முன்னோர்களை சொன்னாங்க. அப்போ நம்ம என்னது, முன்னோர்களை நம்ம ஒரு விஷயமாக சுட்டி காட்டக்கூடாதுன்னு வழங்கிடக்கூடாது. முன்னோர்கள் நம்ம சுட்டி காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் முன்னோர்களை சொல்கிறாங்களே, ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முன்னோர்களுடைய கொள்கை இதுவா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் நூஹ் நபி பிரச்சாரம் செய்யும்போது எங்களுடைய முன்னோர்களுடைய கொள்கை இது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அது அவங்களுடைய கொள்கையான்னு கேட்டால் கிடையாது. உண்மையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்களுடைய முன்னோருடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது தான். அப்படி தான் ஆதம் நபி இருந்திருக்காரு. முன்னோர்கள் என்று பார்த்தால் அவர்கள் சரியான கொள்கையில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிறோம். என்ன இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த தர்கா வழிபாடு, மௌலூத் இது போன்ற காரியத்தை செய்கிறாங்களே, அவங்ககிட்ட போய் இணை வைக்காதீங்கன்னு சொன்னால் அவங்க எதை சொல்லுவாங்க? எங்கள் முன்னோர்கள், இந்த உங்கள் முன்னோர்கள்லாம் யார்? 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முன்னோர்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆதி காலத்து முன்னோர்கள்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க சரியான வழியில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சில இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? முன்னோர்கள் வழியில் போகணுங்கிறோம். அது எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலிருந்து அங்கேருந்து நம்ம சங்கிலி எங்கேருந்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இப்படி சொன்னோம்னா அது பிரச்சனையே இல்லை. நூஹ் நபியுடைய சமூக மக்கள் நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த கொள்கையில் இருக்கிறோம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர்கள் புதிதாக உருவாக்கினார்கள் முன்னோர்கள். அந்த வழிகட்ட முன்னோர்கள் சொன்ன கொள்கையை அவர்கள் பிடித்து கொண்டு எங்கள் முன்னோர்கள்ட்ட நாங்கள் இதெல்லாம் கேட்கல அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே போல நூஹ் நபியை பார்த்து பைத்தியக்காரன் சொன்னாங்க. இன்ஹுவ இல்லா ரஜுல் பிஹி ஜின்னா, இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. இதெல்லாம் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்ன பிரச்சனை? பெருமை, ஆணவம். யாரிடத்துல எல்லாம் பெருமை இருக்கிறதோ அவர்கள் ஒரு காலம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிபுரு இருந்தால் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நபி பெருமைக்கு விளக்கமே என்ன சொன்னாங்க? பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, உண்மையை மறுப்பது. பெருமை வந்து விட்டால் அவனிடம் உண்மை இருக்காது. அவனுக்கு என்ன செய்யும்? நாம் பெருசுங்கிற அந்த சிந்தனை தான் வருமே தவிர அடுத்தவங்க உண்மையை சொன்னால் ஏற்றுக்கிறணுங்கிற அந்த மனப்பக்குவம் அவனிடம் வராது. அப்போ இவர்களிடத்தில் பெருமை அடித்திருக்கிறார்கள். அவங்க நூஹ் நபி இடத்துல சொன்னாங்க, ஒமா நரா கத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதிய ரா, உன்னை பின்பற்றவங்களாம் யார்? எங்களில் மட்டமானவங்க தான் பின்பற்றுறாங்க. அந்த சமூகத்திலேயே கீழ்த்தட்டு மக்கள் என்று ஒதுக்கி வைத்திருப்பார்கள்ல, ஏழை மக்கள், நாங்களாம் உயர்ந்த ஜாதி. ஏன்னா இணை வைப்பு வந்து விட்டால் அவரிடத்துல இந்த உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி எல்லாம் வந்துடும். சரியான கொள்கை உள்ள மக்களிடத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு வராது. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, உன்னை பின்பற்றவங்களாம் யார்? பெரிய பணக்காரவங்கள உன்னை பின்பற்றுறாங்க, உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்கள பின்பற்றுறாங்க. எல்லோரும் கீழ்ந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள், தாழ்ந்தவர்கள் தான் உன்னை பின்பற்றுகிறார்கள். உன்னை பொய்யனாகவே நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி வேணும்னா அந்த மக்களை எல்லாம் அடித்து விரட்டு. என்ன சொன்னாங்க நூஹ் நபிகிட்ட? அந்த தாழ்ந்த ஜாதி மக்களை எல்லாம் நீ அவர்களை விரட்டி விட வேண்டும் அப்படிலாம் பேசினாங்க. நூஹ் நபி தெளிவாக சொன்னார், இங்கே பாரு, நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கினா அது உனக்கு தான் நன்மை. நீ வந்தீங்கன்னா அது உனக்கு தான் நன்மை. அதை விட்டு அவனை விரட்டணும், அவர் தான் நான் வரமாட்டேன், இவர் தான் வரமாட்டேன், இப்படி சொன்னால் நீ வரவே வேண்டாம். நூஹ் நபி தெளிவாக சொன்னார், ஒமா நபி தாரிது இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை நான் விட்டு விட மாட்டேன். அவர்கள் மூமின்கள். ஏழையாக இருந்தால் அவங்களை நான் விட முடியுமா? அவர்களை நான் புறந்தள்ள முடியுமா? அவர்களை நான் புறந்தள்ளி விட்டால் ஏழைகள் என்பதற்காக, மட்டமானவர்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தண்டனை என் மேலே இறங்கிவிடும். நான் அவர்களை விட மாட்டேன். அப்புறம் என்ன? நீ சாதாரண மனுஷன் சொன்னாங்கல்ல, அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறாங்க? சில பேர் வருவான்ல ஃப்ராடு பேர் வழி, நான் யார் என்று தெரியுமா? நான் தான் உங்களிலே புனிதன், உங்களிலே உயர்ந்தவன், நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று மக்களிடத்தில் இல்லாத அம்சங்கள்லாம் தனக்கு இருப்பதாக சொல்லுவான். ஆனால் அவன்கிட்ட இருக்காது, ஆனால் இருப்பதாக சொல்லுவான். இப்படிப்பட்டவங்களை தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டா போதும், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும். இப்படித்தான் அந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க.
உன் பின்னாடி வரணும்னா நீ சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி உள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது, ஏதாவது சிறப்பு அம்சங்கள்லாம் உன்னிடத்துல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ நூஹ் நபி என்ன நினச்சாங்களா? இது மாதிரி நினச்சாங்களா? வழிகேடர்களாக இருந்தால் எப்படி நினச்சிருப்பாங்க? ஆஹா, இவங்கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இவங்களை பூரா நம்ம பக்கம் இழுக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு. நூஹ் நபி அதெல்லாம் கிடையாது. சத்தியம் இதுதான், உனக்கு சரின்னு தெரிஞ்சா வா, நீ வரணுங்கிறதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளிட்டு மார்க்கத்துக்கு புறமான வார்த்தைகளை எல்லாம் பேச மாட்டேன். வலா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள்லாம் என் கையில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு செல்வத்தை நான் தருவேன், குழந்தை பாக்கியத்தை தருவேன், நான் நோயை நீக்குவேன், என்னிடம் வாருங்கள், உங்களுடைய நிம்மதி கிடைக்கும், இதான் அர்த்தம் ஹஸாயினுல்லாஹ். இப்படி நான் எதுவும் பேச மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அவன்கிட்ட தான் இருக்குது. வலா அலமுல் கைப், மறைவானதை நான் அறிவேன் என்றும் சொல்ல மாட்டேன். மறைவானது எனக்கு தெரியும் குறி சொல்றது. 99 பொய் அடிச்சு விட வேண்டியது. அதில் யதார்த்தமாக ஒரு மனுஷன் வந்திருப்பானா, அப்போ அவனை பார்த்து என்ன செய்யறது, நீங்கள் பயங்கரமான கவலையில் இருக்கீங்களே அப்படிமா. கவலை இல்லாத மனுஷன் யார்? இப்படி சொன்னோன்னு என்ன செய்வான், கரெக்டாக சொல்லிட்டாருப்பா, இவர் உண்மை தான் சொல்கிறார், மறைவான விஷயம்லாம் இவருக்கு தெரியுது. இப்படி ஒரு மனிதன் ஒரு நோய்க்கு அகப்பட்டு விடுவான். இந்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், மறைவான விஷயம் எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன். இப்படி தான் நபி சொன்னார். இதைத்தான் அவன் எதிர்பார்க்குறான். இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னால் வருவான். ஆனால் நூஹ் நபி சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது, மறைவான விஷயம் எனக்கு தெரியாது. வலா அகூலு இன்னி மலக், நீ மலக்கு தான் வரணும்னு நினைக்கிற, அதுக்காக நான் மலக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வலா அகூலு லில்லதி தஸ்தரி அயுனுக்கும், உன் கண்ணு உறுத்துதே, உன் கண்ணுக்கு பிடிக்கலையே அந்த நபர்களை எல்லாம் பார்த்து லை யோத்தியஹுமுல்லாஹு ஹைரா, அல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் வெற்றியவே தரமாட்டான் என்று நான் சொல்ல மாட்டேன். அவங்க சரியான கொள்கையில் இருந்தால் அவங்க தான் வெற்றியாளர்கள், நீ தப்பான கொள்கையில் இருந்தால் நீ தோல்வி நரகத்துக்கு செல்லக்கூடியவன் என்பதையெல்லாம் இவ்வளவு தெளிமையாக என்ன செய்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மக்களுக்கு இப்படிலாம் தர்க்கம் நடக்குது, நூஹ் நபிக்கு அவர்களுக்கு மத்தியில் தர்க்கம் நடக்குது. இப்படி பிரச்சாரம் எவ்வளவு காலம் நடக்குதுன்னா சுப்ஹானல்லாஹ், நீண்ட வருடங்கள். நம்முடைய ஆயுட்காலத்தை போல இல்லை அந்த காலகட்டத்தில். நமக்கு தான் ஒரு 50-60 வயசு தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் பல நூறு வருடங்கள் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச அழைப்பு பணி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 வருடங்கள் அவர்களோடு அவர் இருந்தார், 50 வருடத்தை தவிர. எத்தனை வருடம் தங்கினார்? 1000 வருடங்கள். அதில் 50 வருஷம் இல்லைங்கிறான். அப்போ 50 கழிச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் அவர் அழைப்பு பணி செஞ்சிருக்கிறார்? 950 வருடங்கள் அந்த சமூகத்திடம் அழைப்பு பணி செய்திருக்க. எவ்வளவு பொறுமை இருந்திருக்கும். 950 வருஷம் அழைப்பு பணி, இந்த காஃபிர்களோடையே இந்த இணை வைப்பாளர்களோடையே முட்டி மோதி அழைப்பு பணி செஞ்சு இப்படியே அவர்கள் அழைப்பு பணி செய்திருக்கிறார். சரி, இவ்வளவு அழைப்பு பணி செஞ்சிருந்தா அவங்க கரெக்டாக தான் செஞ்சாங்க, அதில் எந்த குறையும் வைக்கலை. ஆனால் அல்லாஹ் நாடுறவன் நேர்வழி பெறுவான், அல்லாஹ் நாடுறவன் நேர்வழி பெறாமல் இருப்பான். இதில் மனிதருடைய திறமைக்கு வேலை இல்லை. ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு எல்லாரும் நேர்வழிக்கு வந்துட்டாங்களா, ஒரு ஊரே வந்துட்டாங்களா, இவர் திறமையால் வந்துச்சுன்னு கிடையாது, அல்லாஹ் நாடி வந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார், யாருமே நேர்வழிக்கு வரலையா, அப்போ இவருடைய திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு அல்லாஹ் நாடலை, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரம் எப்படி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியுமோ, அந்த மக்கள் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணால் அவங்க சிந்திப்பாங்களோ அந்த எல்லா வழிகளையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்தார்கள். அது அவங்களே சொல்லி காட்டுறாங்க. சூரத்து நூஹ் என்று ஒரு அத்தியாயமே திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. அதில் பாருங்க, இன்னி தஅவ்து கௌமி லைல வ நஹாரா, இரவு பகலாக என் சமூகத்துக்கு நான் அழைப்பு பணி செய்திருக்கிறேன். இரவில் செய்திருக்கிறேன், பகலில் செய்திருக்கிறேன். இரவில் செஞ்சாச்சு. சில பேருக்கு நைட்டு தான் சூட்டபுளா, நைட் நேரத்தில் போனார். சில பேருக்கு பகலில் போனால் தான் அவங்கள அழைப்பு பணி செய்ய முடியுமா, பார்க்க முடியுமா, பகலில் போனார். அது மாதிரி ஜிஹாரா, பகிரங்கமாக அழைப்பு பணி செஞ்சார். சில பேருக்கு இந்த மாதிரி கூட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கும்போது அல்லாஹ்வை நோக்கி அழைச்சா சிந்திப்பாங்கன்னா அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். சில பேருக்கு தனியாக போய் இப்படிலாம் செய்யலாமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாமா, அப்படி தனித்தனியாக பேசினா அவங்க சிந்திப்பாங்க. அந்த மாதிரி நபர்களாக இருந்தால் ரகசியமாக அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அந்த சமூக மக்கள் என்ன பண்ணாங்க, ஜஅலு அஸாபிஅஹும் ஃபி ஆதானிஹிம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
பேசுறதை கேட்டு கேட்டு காதில் விரல வச்சுக்கிட்டான். நான் உங்களை கூப்பிடும்போது யா அல்லாஹ் காதுகளை அவர்கள் விரலை காதுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தகஸவு சியாபஹும் போர்வைகளை தங்கள் மீது மூடிக்கொள்கிறார்கள். நூஹ் நபி பிரச்சாரத்துக்கு போனா தலையில துண்டை போட்டு மூடிக்கிறான். இந்த கொடுமையை எங்க சொல்றது? எப்படி இருக்கும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட என்ன செய்யல, அதை பத்தி அவங்க அசட்டை பண்ணவே இல்லை. இப்படியெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அழைப்பு பண்ணி செஞ்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ரொம்ப குறைவான மக்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்களை ஈமான் கொண்டாங்க. அல்லாஹே சொல்லி காட்டுறான், வமன் ஆமன வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். நூஹ் நபியை ஈமான் கொண்டவர்கள் மிக குறைவானவர்கள். அதிகமான மக்கள் நிராகரித்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கடைசியில் இந்த விவாதம்னா இன்னைக்கு நடத்தின விவாதம், இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர். என்ன இவங்க திடீர்னு ஏதாவது ஒரு ஹதீஸை போட, அவனுக்கு பதில் தெரியாதுன்னா அந்த ஹதீஸை டபார்னு கீழே தட்ட, இப்படி குஃபரை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி விவாதம் கிடையாது. யா நூஹு ஜாதல் தனா அக்சர்த்த ஜிதால். அல்லாட்டிருந்து வஹி வரும்போது பேசுவாங்க நூஹ் நபி. அப்படிதான் விவாதம் இருந்துச்சு. தெரிஞ்சா பேசணும், தெரியாதுன்னா வாயை மூடி இருக்கணும். அப்படி விவாதம் பண்ணா பண்ணுங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? மக்களுக்கு போய் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவான் போய் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவான் போய் சொல்லுவாங்க. இப்படி தான் அவங்க ஜிதால் பண்ணாங்க. அவங்களுடைய தர்க்கம் இருந்துச்சு. யா நூஹு கது ஜாதல் தனா, நூஹே எங்களிடத்து நீ தர்க்கம் செய்து விட்டாய், அக்சர்த்த ஜிதாலனா அதிகமாகவே தர்க்கம் செய்து விட்டாய். ஒரே அழிச்சிருவேன் அழிச்சு பாருன்ட்டான். ஃபாத்தினா பிமா தாய்துனா இன் குன்த மின சாதிகீன். நீ உண்மையாளராக இருந்தா ஒரு தண்டனையை கொண்டு வா. அல்லாஹ் அழிச்சிரும் பயமுறுத்துறையில எங்களை அழிச்சு போடு, அல்லாஹ் எங்களை அழிக்கட்டும். இப்போ என்ன இப்படி கேட்குறான். அப்போ இவனை என்ன செய்யறது? இவனை அழிக்கத்தான் வேணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில சொல்லும்போது அப்பையும் நூஹ் நபி சொன்னார். என்ன சொன்னார்? இன்னமா யஹ்தீக்கும் பிஹில்லா. அதுவும் என் கையில் இல்லைப்பா, அதையும் அல்லாஹ் நாடினால்தான் அவன் கொண்டு வருவான். இன்ஷா அவன் நாடினால்தான் அல்லாஹ் அந்த தண்டனையும் கொண்டு வருவான். என்னால் அப்படி கொண்டு வந்து விட்டால் ஒமா அந்தும் பி மோஜிசின், நீங்க தப்பிக்க முடியாது. இப்படிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ் அவங்களை எல்லாம் வழிகேட்டில் விடணும்னா நான் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் உங்களுக்குலாம் பயனளிக்காது, எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவ்வளவு பொறுமை, எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ங்களுக்கு, இவ்வளவு பொறுமை. கடைசியில் அல்லாஹ்ட்டிருந்து அறிவிப்பு வருது, நூஹே லை யுமின மின் கௌமிக்க இல்லா மன் கத் ஆமன. இப்போ யார் மூமினா இருக்கிறானோ அவன் மட்டும்தான் மூமின், இதை தவிர வேற யாரும் இனி ஈமான் கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? இவங்களை தவிர வேற யாரும் இனி மூமினா வரமாட்டான், உன்னை நம்ப மாட்டான். அதனால மற்றவன் நினைச்சு நீ என்ன செய்யாத, கவலைப்படாது, துன்பப்படாதுன்னு அல்லாஹ் சொன்னோனையுமே இதுக்கப்புறம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் காஃபிர்னு உறுதியாயிருச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான் உறுதியாயிருச்சு. இனிமே அவனுக்காக எதுக்கு கவலைப்படணும், அவனுக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? அப்போ அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, ரப்பி லா ததர் அலல் அருதி மினல் காஃபிரின தையாரா. பூமியில எந்த காஃபிரை நீ விட்டு விடாது. இவெல்லாம் காஃபிர்னா இவன் வாழவே கூடாது. இவனை பூமியில எந்த ஒரு காஃபிரையும் விட்டு விடாது. இன்னக இன் ததருஹும் யுதில்லு இபாதக, இவர்களை நீ விட்டு வச்சா உன்னுடைய அடியார்களை எல்லாம் வழிகெடுப்பாங்க. வலா எலிது இல்லா ஃபாஜிரன் குஃபாரா கஃபாரா, காஃபிரான குழந்தையை தான் பெற்றெடுப்பாங்க. அதையும் கண்கூட பார்த்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த சமூக மக்கள் இருந்திருக்கிறாங்கன்னா, குழந்தை பறக்குமா, அதுக்கு விவரம் வந்தோடனே தாப்பம் சொல்லி கொடுக்கறது. இந்தா இவர் தான் நூஹு, பார்த்துக்க, இவர் வந்து உன்னை குழப்புவார், அவர் பேச்சை நீ கேட்கக்கூடாது, சரியா? நம்ம முன்னோர்கள் இதைத்தான் வணங்கியிருக்காங்க, வத்து சுவா, அதை விட்டுறக்கூடாது, அதை தான் வணங்கணும். இப்படியே சொல்லி சொல்லி பிள்ளைகளை பூரா நூஹ் நபியை நம்ப முடியாத அளவுக்கு, அல்லாஹ்வை நம்பாத அளவுக்கு அவர்கள் உருவாக்கினார்கள். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்து தான் இவெல்லாம் பெத்தெடுக்கிற குழந்தை கூட காஃபிரா தான் இருக்கும். யா அல்லாஹ் இவர்களை நீ விட்டு விடாதே, இவர்களை நீ அழித்து விடு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்திட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை, இந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான், நான் பெரும் மழையை பொழிய போகிறேன், தண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட போகிறது, ஒரு பெரிய கப்பலை செய்யுங்க, அதில் நீங்களும் உங்களை ஈமான் கொண்டவர்களும் அதில் ஏறிக்கோங்க. ஈமான் கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, உங்கள் குடும்பத்தாருக்கு அனுமதி. உங்கள் குடும்பத்தாரில் கூட ஈமான் கொள்ளாதவன் இருக்கிறான், அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இல்லாமன் சபக அலைஹில் கவுல், யாருடைய சொல் யார் விஷயத்தில் உறுதியாகிவிட்டதோ அவர்களை தவிர. அதுமாதிரி உங்கள் மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஈமான் கொள்ளலை, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈமான் கொள்ளலை. அப்போ இவர்களை தவிர மூமினா உள்ளவங்களை மட்டும் கப்பலில் ஏற்றுங்க. அது மாதிரி யஹ்மில் ஃபிஹா மின் குல்லி ஜௌஜைனி இஸ்னைன், ஒவ்வொரு ஜோடியிலையும் 2 ஏற்றிக்கோங்க.
ஏன்னா வெள்ளம் வரப்போகுது. மனுஷனை மட்டும் ஏற்றுனா இப்போ ஆடு மாடு கால்நடை இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் என்ன செய்கிறது? அதில் ஒவ்வொன்றையும் யானையில், பூனையில், ஏன்னா கழுதையில், குதிரையில் எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக ரெண்டு ரெண்டு, ஏன்னா ஒன்று செத்து போனாலும் ஒன்று இருக்குமா இல்லையா? அல்லாஹ் அந்த மாதிரி சொன்னோடனே கப்பலில் ஆடு மாடு எல்லா உயிரினங்களும் ஏறுது, மூமீன்களும் ஏறுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யும் போதெல்லாம் அதை இவங்க கடந்து போவாங்க, பார்ப்பாங்க இவர் ஏன்ப்பா இந்த கப்பலை செய்கிறாரு, தரையில் கப்பல் விட போகிறாரா, தரையில் இந்த கப்பல் செஞ்சுட்டு கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கடந்து போவோமெல்லாம் சஹிரு மின்ஹு, நூஹ் நபியை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. நூஹ் நபி சொல்வார், கேலி பண்ணுறீங்களா, நாங்களும் உங்களை கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம், ஒரு நேரம் வரும் அப்படின்னு என்ன செய்வாங்க. இப்படிலாம் ஒரு பேச்சு நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் அல்லாஹ் மழையை கொட்டுறான். பிமா இன் முன்ஹமிர், வானம் மழையை கொட்டியது, பூமி ஊற்றுக்கண்ணில் உள்ள தண்ணி எல்லாம் பொங்கி, பூமிக்கு எல்லாம் உத்தரவு போட்டான், நீ வச்சிருக்கக்கூடிய தண்ணியை பூரா வெளிப்படுத்து, தண்ணி பூரா வெளியே வருது. வானத்துக்கு எல்லாம் உத்தரவு போட்டான், வானம் உத்தரவு போட்டு மழை கொட்டோன்னு கொட்டுது, தண்ணீர் கூடுகிறது. அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்லாத்துக்கு வரலை. நூஹ் நபி கூப்பிடுறார், என்னுடைய அருமை மகனே இருக்கம்மானா, வா என்னோட வந்து கப்பலில் ஏறிக்கோ, வெள்ளம் வரப்போகுது, மக்கள் அழிய போகிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, ஒழிய போகிறீங்க, எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ அவன் சொன்னான், கால சாவி இலா ஜபலி யஅசுமுனி மினல் மா, தண்ணீர் வந்தால் என்ன மலையில் ஏறி உட்காந்துக்கிருவேன். ஏன்னா அவன் பார்த்த தண்ணி எல்லாம் என்ன கீழே வரைக்கும் அப்படி வெள்ளனா வந்துட்டு போகும், வந்தால் மேடான போதி ஏறி நோக்கி போய்க்கிட்டா பிரச்சனை இருக்காது. அவன் நினச்சா அந்த மாதிரி தான் தண்ணி வரும், நான் மலையில் ஏறிக்கிருவேன், நான் ஒன்னெல்லாம் நம்ப மாட்டேன், நீ பைத்தியம்னு சொன்னான். நூஹ் நபியுடைய மகனே அப்படி பேசினான். லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா, மகனே இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய கட்டளிலிருந்து மழை எதுவும் பாதுகாக்காது, ஒன்ன கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஒரு பெரிய அலை வந்து அவனை அடித்து சென்று விட்டது. அவன் அலையிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டான். அப்போ கப்பல் என்ன செய்கிறது, செல்கிறது. அந்த மக்கள் திருந்தவே இல்லை. வஹியே தஜ்ரீபிஹிம் ஃபி மௌஜின் கல்ஜிபால், மலைகள் போன்ற அலைகளிலே மூமின்களை சுமந்து கொண்டு கப்பல் சென்றது. எவ்வளவு மலைகள் போன்ற அலைகள், மலைகள் அளவுக்கு தண்ணீர் அல்லாஹ் பொழிய வச்சிருக்கிறான். அந்த மாதிரி இருக்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, நூஹ் நபி சொன்னார் மூமின்களை பார்த்து, மூமின்களே கப்பலிலே ஏறுங்கள், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஏறுங்கள், மஜ்ரேஹா அல்லாஹ்வுடைய பெயரால் அது ஓடட்டும், வ முர்சாஹா அது போய் நிற்கும் இடமும் அல்லாஹ்வுடைய பெயரால் நிற்கட்டும் என்று அவர் என்ன செய்கிறார், அந்த கப்பலிலே அவர்கள் ஏறி பயணம் செய்கிறார்கள். மழை கொட்டுகிறது. இந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா மகன் கண்ணுக்கு முன்னால் அழிகிறான், கண்ணுக்கு முன்னால் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுகிறான். என்னுடைய இறைவா, இன்ன பினிமின் அஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, இன்ன வாதக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மை, நீ வாக்குறுதி கொடுத்தாய் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக, அவனும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவன் தானே. அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ இப்படி பேசுறது பெரிய தப்பு. அவன் காஃபிர்னு தெரியுதா இல்லையா, அவனுக்கு எதுக்கு நீ ஏன் பேசுற, அவனுக்காக நீ ஏன் பரிந்துரை பண்ற, நீ பேசாதே. இன்னி ஐதுகான் தக்கூன மினல் ஜாஹிலீன், நீ மூடனாக ஆகிவிடாதே, ஜாஹிலாக ஆகிவிடாது, இப்படி நீ பேசக்கூடாது, தப்புன்னு சொல்லி அல்லாஹ் புரிய வச்சோடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் தப்பாக கேட்டுட்டேன், அறிவில்லாத விஷயத்தை உன்ட்ட கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு என்ன செஞ்சாங்க, தேடினாங்க. ஏன்னா மகன் மேலே உள்ள அன்புல அல்லாஹ்ட்ட அவங்க அப்படி கேட்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்ச எல்லா சமூக மக்களும் அந்த தண்ணீரிலே மூழ்கி அடிக்கப்பட்டார்கள், மூமீன்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் அதுதான் பாடம் நமக்கு. அல்லாஹ் நம்பினவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்புறம் அல்லாஹ் சொன்னா, யார் அருதுபுல் மாஹக்கி, பூமியை உன் தண்ணீரை நீ குடித்து விடு, யா சமாவு அகல் அழி, மலையை நீ நிறுத்து என்று அல்லாஹ் சொன்னான். தண்ணீர் வடிந்தது. வஸ்தவத் அலல் ஜூத், அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது நிலை கொண்டது. எந்த மலையின் மீது? ஜூதி மலையின் மீது நிலை கொண்டது. இப்படி இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் அந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
தண்ணீர் வடையும் போது மலையின் மீது அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மலையை நிப்பாட்டி வச்சிருக்கிறான், அந்த கப்பலை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். அந்த கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூமின்கள் பயணித்த அந்த கப்பல் எங்கு இருக்கிறது என்பதில் பல கருத்துகள் இருக்கிறது. ஆய்வாளர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய அராரத் என்ற மலையில்தான் அந்த கப்பல் இருக்கிறது, கப்பலுடைய துகள்கள் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு வரலாற்று ஆடிய சில தகவல்களை சொல்கிறாங்க. ஆனால் என்னத்தான் சொன்னாலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலக்கத் தரக்னாஹ ஆயா, அந்த கப்பலை நாம் அத்தாட்சியாக விட்டு வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன, அது அந்த காலத்து மக்களுக்கே அந்த கப்பலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பின் வந்த மக்கள்லாம் அந்த கப்பலை தான் நம்ம தப்பிச்சோம், நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் தப்பிச்சு வந்தாங்க என்று அதை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய வகையில் அல்லாஹ் வச்சான். இன்றைக்கி நம்ம கப்பல் கண்ணில் இல்லாட்டினாலும் சரி, நம்ம பார்க்குறோமா இல்லையா, சிந்திக்கிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை நம்ம யோசிக்கிறோமா இல்லையா, அந்த சம்பவத்தை படிக்கிறோமா இல்லையா, இப்படி நமக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுக்கு இணை வச்சா அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான், அழிச்சிருவான். இப்போ ஷிர்க்கை கண்டு நம்ம பயப்படணும், ஒதுங்கணும், கபர் வழிபாட்டுக்கு போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை எச்சரிச்சாங்களா இல்லையா, லா இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை அடக்கஸ்தலமாக, நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் பள்ளிவாசலாக எடுத்துக்கொண்டார்கள். பள்ளிவாசலை தனியாவை, கபரை தனியாவை, நீ அங்கே போய் அல்லாஹ் வணங்குற. யூத நஸ்ர அல்லாவை தான் வணங்கினா, எங்கே போய் வணங்கினா, கபூரில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் வணங்கினா. ஏன் நீ அல்லாஹ் வணங்குற, அங்கே வணங்குற, ரெண்டையும் கலக்காத, கபராவை என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். அப்போ ஷிர்க்குடைய வழிகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி இத்துடன் இன்றைய பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே அளிக்கப்பட்ட அடுத்த சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில்